நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுவீங்களா? அல்லது யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்றீங்களா? ஷார்ட்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா யூடியூப்ல எந்த காலத்துலயுமே நீங்க வளர முடியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க எப்பவுமே பயன்படுத்தாதீங்க. அந்த ஆப்ஷன் என்ன? அதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஒரு பிகினர் யூடியூபரா இருக்கீங்கன்னா நிறைய பேர் இப்போ கரண்டா எல்லாரும் அந்த மாதிரி தான் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வளர முடியாத அளவுக்கு ஆயிராதீங்க. ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பாருங்க, அப்பதான் புரியும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா தொடர்ந்து யூடியூப் டிப்ஸ், அஃபீஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அது என்ன டாபிக், என்ன ஆப்ஷனுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க யூடியூப்ல. அதில் உங்களுக்கு ஒரு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வீடியோ கீழே ஷேர் பட்டனுக்கு கீழே ரீமேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னா கட்டு, கொலாபு, ரீமேக், க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் சொன்னது அந்த க்ரீன் ஸ்க்ரீன்கிற ஆப்ஷன் தான். அதை யூஸ் பண்ணி இப்போ சமீபமாக கிட்டத்தட்ட இந்த 1 வருஷ அளவில் நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவை எடுத்துக்கிறாங்க, அதை ரீமேக் ஆப்ஷன் பண்ணி அதில் க்ரீன் ஸ்க்ரீன் மூலிமா அவங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் சேனலை ரன் பண்ணி அதை நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது மூலிமா மானிட்டைஸ் பண்ணி வருமானம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, காத்தடிக்க போகிறப்ப மாவு விற்கிறேங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா எப்படி போடணுன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். உங்களுடைய ஃபேஸை காமிக்கணும். உங்களுடைய வாய்ஸ் ஓவரில் நீங்கள் ஓனாக எடிட் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு வியூஸ் கம்மியாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சரியான பாதை. அதுதான் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான சரியான வழி. உங்களுக்கு பின்னாடி மானிட்டைஸ் டைமில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அந்த கிரியேட்டரோடைய வீடியோஸ் தான் 99% இருக்குது. உங்களுடைய உழைப்புங்கிறது எதுவுமே இல்லை. உங்களுடைய ஃபேஸை மட்டும் தான் நீங்கள் காமிக்கிறீங்க. அதனால் மானிட்டைஸ் டைமில் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அல்லது ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டுங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவை அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி யாருமே போடாதீங்க. நீங்கள் உண்மையாலுமே யூடியூப்பில் லாங் டைமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வேலை உங்களுக்குன்ட்டு ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அது மூலிமா தொடர்ந்து வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நல்ல க்ரோத் இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸில் பொதுவாகவே ரெக்கமெண்டேஷன் நல்லாவே இருக்குது. அதனால் ஓன் கண்டென்ட் போடுங்க, நல்ல ரீச் ஆவீங்க. ஸோ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.